சோழிங்கநல்லூரோட அரசியல் களம் மொத்தமா மாறிடுச்சு. 2021ல இருந்த வாக்காளர் பட்டியல் இப்போ இல்ல. இது ஒரு புது ஆட்டம், புது விதிகள். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சிறப்பு திருத்தத்துக்கு பிறகு சுமார் 1,61,000 பேர்கள் வாக்காளர் பட்டியல்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இடம் மாறிப்போன டெக் ஊழியர்கள், இறந்தவங்க, போலி பதிவுகள்னு களத்துல இல்லாதவங்க இப்போ இல்ல. களம் இப்போ ரொம்ப தெளிவா இருக்கு. இதோட விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த தொகுதியில இருக்கிறது சுமார் 5,37,000 உண்மையான வாக்காளர்கள் தான். நம்ம தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இது என்ன சொல்லுதுன்னா, நாம வாங்குற ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 2021 விட இப்போ மதிப்பு பல மடங்கு அதிகம். சோழிங்கநல்லூர் 10 வருஷமா இருக்கிற எம்எல்ஏ கிட்டேயே இருக்குமா, இல்ல தவகவுக்கு ஒரு சரித்திர வெற்றியை தருமாங்கிறத ஏப்ரல் 23 அன்னிக்கு இந்த வாக்காளர்கள் தான் முடிவு பண்ண போறாங்க. சோழிங்கநல்லூர்னா அது சாதாரண ஒரு நகர்ப்புற தொகுதி கிடையாது. இது 2 உலகங்கள் சேர்ந்த ஒரு கலவை. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஐடி கம்பெனிங்க, லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்க, பிரம்மாண்டமான அபார்ட்மெண்ட்டுகள். இன்னொரு பக்கம் பெரும்பாக்கம், கண்ணகி நகர் மாதிரி ஆசியாவிலேயே மிகப்பெரிய மறுகுடியிருப்பு காலனிகள். இந்த 2 வெவ்வேறு உலகத்தையும் 2023 மிக்ஜாம் புயல் ஒரே சோகத்துல ஒன்னா இணைச்சது. இப்படி ஒரு கோபத்துல ஒரு சோகத்துல இருக்கிற தொகுதியில தான் தவேக மாதிரி ஒரு புது இயக்கம் தன்னை நிரூபிக்க வேண்டியிருக்கு. களத்துல திமுகவோட 2 முறை எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ், அதிமுக கூட்டணி நாம் தமிழர் கட்சியோட ஜெயலட்சுமி ராமன், அப்புறம் தவேக வேட்பாளர் பி சரவணமூர்த்தின்னு ஒரு நாற்கோண போட்டி இருக்கு. சரி, இந்த வெற்றிய நாம எப்படி அடைய போறோம்? முதல்ல இந்த போர்க்களத்தை சரியா புரிஞ்சுக்கலாம். அப்புறம் வாக்காளர்களை பத்தி அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வெற்றிக்கான பாதைய வகுத்து அடுத்த 18 நாளுக்கான நம்ம மிஷனை பத்தி பாப்போம். வாங்க. முதல் பகுதி, போர்க்களத்தை வரையறுத்தல். நம்ம வியூகம் வகுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தொகுதியோட நிலையற்ற அரசியல் வரலாற்றை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 2011 பாருங்க, அதிமுக அலையில அவங்க வேட்பாளர் கிட்டத்தட்ட 67,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. ஆனா 2016 சென்னை வெள்ளத்துக்கு அப்புறம் திமுக இந்த சீட்டை சுமார் 14,900 ஓட்டு வித்தியாசத்துல பிடிச்சாங்க. 2021ல அதே திமுக வேட்பாளர் மறுபடியும் ஜெயிச்சாரு. ஆனா இந்த முறை வாக்கு வித்தியாசம் 35,405 எகிரிடுச்சு. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. 2021ல நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 10%, மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு 7.8% ஓட்டு விழுந்திருக்கு. அதாவது திமுக, அதிமுக ரெண்டையும் வேணான்னு சொன்ன ஒரு 18% வாக்காளர்கள் அங்க இருக்காங்க. இந்த வெற்றிடக்க நிரப்பத்தான் நம்ம தவவேக இப்போ உள்ள வர்றோம். சரி, பகுதி 2, வாக்காளர்களை பகுப்பாய்வு செய்தல். சோழிங்கநல்லூரை நம்ம ஒரே தொகுதியா பார்க்கவே முடியாது. ஜெயிக்கணும்னா இத சின்ன சின்ன பகுதிகளா நம்ம பிரிக்கணும். இந்த தொகுதிய நம்ம 5 தெளிவான மைக்ரோ மார்க்கெட்டா பிரிக்கலாம். ஓட்டு போடவே வராத ஐடி பகுதிகள், மறு குடியிருப்பு காலனிகள், பாரம்பரிய நகர மையங்கள், புறநகர கிராமங்கள், அப்புறம் சிறுபான்மையினர் பகுதிகள். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி அணுகுமுறை தேவைப்படுது. நம்ம தாவேக களப்பணியாளர்களுக்கு இந்த 5 பகுதியும் 4 விதமான வேலைகளா மாறுது. முதல் கேட்டகரி வெற்றியை தீர்மானிக்க போற வாக்குச்சாவடிகள். இங்கதான் நம்ம நேரடி பிரச்சாரம் மொத்தமும் இருக்கணும். 2வது கோபம் மண்டலம், அதாவது மறு குடியிருப்பு காலனிகள். அங்க அமைதியான அணுகுமுறை தான் சரி. 3வது ஐடி பகுதிகள், அவங்கள ஓட்டு போட வைக்கிறதே பெரிய வேலை. 4வது எதிரணியோட கோட்டைகள், அங்க நேரத்தை வீணாக்காம டிஜிட்டல் பிரச்சாரம் மட்டும் போதும். அப்போ நம்ம யார்கிட்ட பேசணும்? வாக்காளர்களை 4 வகையா பிரிக்கலாம். நம்மளோட வளர்ச்சி உறுதியான ஆதரவாளர்கள் கிட்ட மோதுறதுல இல்ல. அதுக்கு பதிலா மாற்றக்கூடிய, அதாவது நம்ம பக்கம் இழுக்கக்கூடிய வாக்காளர்களையும், அணுகக்கூடிய, அதாவது நம்மள பிடிக்கும் ஆனா ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாதவங்களையும் நம்ம பக்கம் திருப்புறதுல தான் இருக்கு. இதுதான் நம்ம டார்கெட். 3வது பகுதி, வெற்றிக்கான பாதை. சரி, டார்கெட் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த தேர்தல்ல வெற்றியை தீர்மானிக்க போற அந்த 4 முக்கியமான வாக்காளர் குழுக்களை நாம எப்படி அணுகிறதுன்னு பார்க்கலாம். இந்த தேர்தல்லையே ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு பிரிவு யாருன்னா, வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மறுகுடியிருப்பு பெண்கள் தான். இவங்க பெரும்பாலும் திமுக, விசிக ஆதரவாளர்களா இருந்தவங்க. ஆனா மிக்ஜாம் புயல் எல்லாத்தையும் மாத்திடுச்சு. மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைச்சாலும் வெள்ளத்துல பட்ட அவமானமும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் அவங்கள வாட்டி எடுக்குது. இங்க நாம பெரிய மீட்டிங் போடக்கூடாது. பெண்கள் தலைமையில சின்ன சின்னதா முற்றம் சந்திப்புகள் நடத்தணும். 1000 ரூபாய் உதவி நல்லதுதா, ஆனா ஒவ்வொரு மழைக்கும் 50,000 ரூபாய் பொருள் நஷ்டமானா என்ன பண்றது? இந்த ஒரு கேள்வி அவங்க மனசுல விதைச்சா போதும்.
அடுத்தது 2வது முக்கியமான பிரிவு. ஓஎம்ஆர் காரிடார்ல வசிக்கிற அக்கறை இல்லாத மாதிரி தெரியற ஆனா ரொம்ப மதிப்புமிக்க டெக்வாசிகள். இவங்கள பல பேர் 2021ல மணிமம்மா மாதிரி கட்சிகளுக்கு ஓட்டு போட்டவங்க. இப்போ நிறைய பேர் ஓட்டே போட போறதில்லன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களோட பிரச்சனை அரசியல் கொள்கையெல்லாம் இல்ல. பைப்ல தண்ணி வருதா, குப்பமேட்டை என்ன பண்றது, ஒரு நல்ல ஆஸ்பத்திரி இருக்கா, இதுதான் அவங்க கேள்வி. இவங்கள நாம கோஷத்தால கவர முடியாது. அதுக்கு பதிலா ஒரு குடிமக்கள் ஒப்பந்தம் மூலமா தான் அணுகணும். நம்ம வேட்பாளர் ஒரு அரசியல்வாதி மாதிரி இல்லாம ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் மாதிரி அவங்க பிரச்சனையை தீர்ப்பேன்னு ஒரு ஒப்பந்தம் கொடுக்கணும். 3வதா லட்சியத்தோட இருக்கிற ஆனா அரசியல் மேல ஒருவித குழப்பத்துல இருக்கிற ஜென்ஸி வாக்காளர்கள். இவங்க 18ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க. ஊழல், வாய்ப்பில்லாம விரக்தியில இருக்காங்க. விஜய், சீமான் மாதிரி சிஸ்டத்துக்கு எதிரான ஆட்களால ஈர்க்கப்படுறாங்க. இவங்கள ஒண்ணு சேர்க்க தவிக 2 விஷயம் செய்யணும். ஒண்ணு, அவங்களுக்கு இல்லாத விளையாட்டு மைதானத்தை நம்ம உருவாக்கி தரணும். 2வது, அவங்க கோபத்தை ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றமா மாத்த தவிக தான் ஒரே வழின்னு ஒரு டிஜிட்டல் கதையை உருவாக்கணும். பகுதி 4. கருத்தியலை வென்றெடுத்தல். சரி, களத்துல இருக்கிற தப்பான கருத்துக்களை உடைச்சு தவிகவோட உண்மையான செய்திய நாம எப்படி மக்கள் மனசுல பதிய வைக்கிறது? நம்ம களப்பணியாளர்கள் 4 முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். 1, வெள்ளத்தோட சோகம் எந்த கவர்மெண்ட் டேட்டாவை விடவும் வலிமையானது. 2, 1000 ரூபாய் உதவி வந்தாலும் விலைவாசியும் வெள்ள சேதமோ அதோட பலனை இல்லாம ஆக்கிடுச்சு. 3, எம்எல்ஏ 10 வருஷமா இருந்தாலும் முக்கிய பிரச்சனைகள் இன்னும் அப்படியேதான் இருக்கு. 4வது, தவக ஓட்ட பிரிக்கும்னு சொல்றது பொய். அதுக்கு பதிலா எதிர்க்கிற ஓட்டுகளை ஒன்னு சேர்க்கறது தான் ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி. நம்ம முழு பிரச்சாரத்துக்கும் இதுதான் ஒரே சக்தி வாய்ந்த ஒருங்கிணைக்கிற செய்தி. 10 வருஷம் உடைந்த குழாய்கள், உடைந்த வாக்குறுதிகள். ஏப்ரல் 23 அன்னைக்கு உண்மையாவே வேலை செய்யற ஒரு சோழிங்கநல்லூரை நாம தேர்ந்தெடுப்போம். இந்த ஒரு செய்தியை இன்னும் வலுவாக்க 3 கதைக்களங்கள் இருக்கு. 1, அடிப்படை கண்ணியத்துக்கான உத்தரவாதம், அதாவது குழாயில தண்ணி. 2, வெள்ளம் வராத உறுதிமொழி, அதாவது சரியா வேலை செய்யற வடிகால்கள். 3, நம்ம இடங்களை மீட்டெடுக்கிறது, அதாவது இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானங்கள், பூங்காக்கள். கடைசி பகுதி, பகுதி 5, 18 நாள் மிஷன். இதோ நம்ம வெற்றிக்கான கவுண்டவுன். அடுத்த 18 நாளுக்கான ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான். முதற்கட்டம் ஏப்ரல் 5லிருந்து 10 வரைக்கும். இந்த நேரத்துல டேட்டாவை சரிபார்த்து ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு முக்கியமான நபரை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல சேர்க்கணும். 2வது கட்டம் ஏப்ரல் 11லிருந்து 17 வரைக்கும். முற்றம் சந்திப்பு, அபார்ட்மெண்ட் மீட்டிங், விளையாட்டு போட்டிகள்னு நம்மள களத்துல காட்டணும். 3வது கட்டம் ஏப்ரல் 18லிருந்து 22 வரைக்கும். வோட்டர் லிஸ்ட்டை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி வதந்திகளை தடுத்து பணப்பட்டுவாடாவே கண்காணிக்கணும். அப்புறம் ஏப்ரல் 23 தேர்தல் நாளன்னைக்கு நம்மளோட ஒரே வேலை மக்களை ஓட்டு போட வைக்கிறது தான். நம்ம களப்பணியாளர்கள் 4 முக்கிய அபாயத்துக்கு தயாரா இருக்கணும். கடைசி நிமிஷத்துல பணம் கொடுத்தா பணத்தை வாங்குங்க, ஆனா உங்க எதிர்காலத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லணும். தவக ஓட்ட பிரிக்குன்னு வதந்தி வந்தா நம்பரை வச்சு பதில் சொல்லுங்க. 35,000 வாக்கு வித்தியாசம் பெருசில்ல. அந்த 18% எதிர்ப்பு ஓட்டு நம்ம பக்கம் வந்தா நாம சுலபமா ஜெயிக்கலான்னு புரிய வைங்க. ஓயர்மார் மக்கள் ஓட்டு போட வரலன்னா அவங்களுக்கு வாக்குச்சாவடிக்கு வர கார்பூலிங் மாதிரி உதவிகள் செய்யணும். நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே திரும்பி வருவோம். இது 2021ல இருந்து சோழிங்கநல்லூர் கிடையாது. கிட்டத்தட்ட 1,61,000 பேர் லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட்டுட்டாங்க. இப்போ இருக்கிறது ஒரு சின்ன கோபமான கவனம் சிதறாத வாக்காளர் தொகுதி. இந்த புது களத்துல ஏப்ரல் 23 வரைக்கும் நீங்க வாங்குற ஒவ்வொரு தவிக ஓட்டும் முன்ன விட ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. சோழிங்கநல்லூர்ல இருக்கிற களப்பணியாளர்கள் இந்த வியூகத்தை சரியா செயல்படுத்தினா தவிக வெறும் ஓட்ட பிரிக்கிற கட்சி இல்ல, ஒரு உண்மையான மாற்று சக்தின்னு நிரூபிக்கிற முதல் பெரிய வெற்றியா இது அமையும். வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட டேங்கர் லாரிக்கு காசு கொடுத்து தண்ணி வாங்குற குடும்பங்கள் ஏப்ரல் 23 அன்னைக்கு உண்மையா ஓட்டு போட்டா அந்த 35,000 ஓட்டு வித்தியாசத்தை கூட சுலபமா உடைக்க முடியும்.